பொண்டாட்டி யார் பொண்டாட்டி வாங்க. நான் எதற்கு உங்களை கூப்பிட்டேன்? இன்றைய தினத்தில் ரதம் ஏறுங்கள், ஆகாய மார்க்கமாக சென்று அந்த உணவு வேடிக்கையை பார்த்து வரலாம். சீக்கிரம். ஆண்டவர் உரைத்த பிரகாரம் இந்த நேரத்திலையும் சாணவானங்கள் முடித்து அந்த ஆண்டவனை வணங்கி, அதுபோல் இப்போது தினந்தோறும் எப்படி நான் பாண்டம் எடுக்காமல் வந்தேனே, அதுபோல் இப்ப பாண்டமாகப்பட்டதை கொண்டு ஜலம் கொண்டு போக வேண்டும். அதனால் இப்ப நதிக்கரைக்கு அறியாமல் வந்துவிட்டேன். அதனால் இப்போது நான் குளித்து தலைமுழுகி இப்போ அந்த ஆண்டவனை வேண்டி இந்த பாண்டமாகப்பட்டதை வரும்படியாக செய்ய வேண்டும். ஐயா கட்ட தோணியத்து சூடு காட்டிலே பூண்டவா, நீ கட்ட தோணியத்து சூடு காட்டிலே பூண்டவா, சூடு காட்டிலே பூண்டவா, தொகை என்னை கட்டவா, வீட்டுக்காக மட்டும் திரும்பாடி பட்டவா, நீ வீட்டுக்காக மட்டும் திரும்பாடி பட்டவா, நீ நட்டூர் வாக ஒரு காலத்துக்கு ஒரு கால தூக்கி நின்றவா, நங்க என்னை கேட்கவா, சந்திர பிரவியே இது என்ன ஆச்சரியம்? ஜலமாகப்பட்டதை பாண்டம் வர வேண்டும் என்று நான் ஆண்டவனை வேண்டி தோத்தரித்த போது, ஆகாய மார்க்கமாக இவ்வளோ அழகு வாய்ந்த ஆடவர் தன்னுடைய மனைவியோடு சந்தோஷ முறையோடு அழகான ஆடவரும் அந்திர மார்க்கமாக போகிறாரே, எனக்குன்னா ஆட்டாரே தாடி மீசையோடும் ஒரு ரிஷியாகப்பட்டவர் எனக்கு கணவராக வந்து விட்டார். ஆனால் இவ்வளோ அழகுடைய மனைவிகளாகப்பட்ட 27 மனைவியோடும் எம்பெருமான அழகோடு அந்திர மார்க்கமாக பறந்து போறாரு. அவர் அழகு இந்த நெயிலே அழகா தெரியுதே, அவரை நேரில் பார்த்தா எவ்வளவு அழகாக இருப்பார். ஆனால் அவருக்கென்று வந்த மனைவி பாக்கியம் செய்தவள் என் குடுப்பின. நான் இப்படியேப்பட்ட தாடி மீசை உள்ளவரோடு மனைவியாக வந்து விட்டேன். சரி போகட்டும், நம்மளுக்கு ஆண்டது நம்மளுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் அதுதான். நம்ம ஜலம் கொண்டு போக வேண்டும். ஓ என்ன ஆச்சரியம்! பெருவிரலை சுழட்டினால் பாண்டமாகப்பட்டது உடனடியாக வரும். இந்த தினத்தில் என்ன காணவில்லையே? உனக்கு இன்னும் தாழவில்லையா?
சந்திரசேகரா சங்கரா சிவ சந்திரசேகரா சங்கரா சிவ சந்திரசேகரா மங்கை பாலனை வந்து காரிய கொஞ்சம் தன்னாயோ இல்லாத தெய்வம் காணொன்று நினைந்தாரையா ஒனிசாரே கல்ல என் கற்புத்தனம் அறிந்து விட்டதா ஈசா நான் மனச்சோரம் என்பதை அடைந்து விட்டேனே ஈசா என் கற்பு பறிபோய்விட்டது இந்த பாண்டமாகப்பட்டது புறப்பட்டு வரவில்லையே நான் எப்படி ஜலத்தை கொண்டு போவேன் பரமேசா ஒரு தெய்வம் மேல என்ன செய்வேன் நான் கற்பழிந்து விட்டேனா? நான் இவ்வளவு நாளாக ஜலத்தை கொண்டு போனேனே, இப்போது என் ஜலமாகப்பட்டது வரவில்லையே, பாண்டம் புறப்பட்டு வரவில்லையே, நான் கற்பழிந்து விட்டேனா? ஐயா பூமா மதி அணிந்த ஐயா பூமா மதி அணிந்த ஏனாண்டாவா நான் என்ன செய்வேன்?
என் கற்பனை கரத்தால் தளஞ்சுழட்டி வரவே இல்லை. அந்தரத்தில் போனவோ எந்திரிவனை பார்த்து ஐயா, அந்தரத்தில் போனவருக்கு எந்திரவனை பார்த்தேனே, அவனை பார்த்து இந்த நெய்யிலே அழகா இருக்கிறார் என்று சொன்னேனே, அதனால் கூட வரவில்லையா? அதனால் பாண்ட வரவில்லையா? ஐயா செப்பிய நாதருமே என்னை சிவனடி செப்பாரையோ கண்டால் என் மன்னவர் குடம் எங்கே என்று கேட்டால் நான் என்ன பதிலை சொல்வேன்? குடம் வரவில்லை என்று சொன்னார். என்னை என்ன ஆக்கினை செய்வாரோ? என் சிரத்தை இரண்டாக அறுப்பாரோ? எனக்கு எந்த ஒரு ஆசையும் வேணாம் என்றுதானே அவர் இடத்திலே சொன்னேன். எனக்கு இனிமேல் இந்த கணவர் சுகம் வேணாம் என்று சொன்னேனே. என் ஆண்டவராகப்பட்டவர் நான் கற்புத்தனமாக இருக்கிறேன் என்று அல்லவா நினைத்திருந்தாரே. என் கற்பு அழிந்து விட்டேனா? நம் மனச்சோரம் அடைந்து விட்டானா? ஈசா, அந்த அந்தாரத்தில் போனவோ அதன் கந்தரு வரை பார்த்து அவர் அழகை இழந்தாரே ஆபத்து வந்ததையோ அந்தரத்தில் போனதோர் செந்திருவனை பார்த்து அவருடைய அழகை நினைந்ததாலே இப்ப எனக்கு கரமாகப்பட்டது சுழட்டியும் என் பெருவிரலை, இந்த பானமாகப்பட்டது வெளியே வரவில்லையே. நான் கற்பழிந்து விட்டேனா? அவர் அழகை நினைத்ததால் எனக்கு இப்போது பரம கடவுளாகப்பட்டவர் எனக்கு இந்த குணமாகப்பட்டது வெளியே வரவில்லையே. நான் என்ன செய்வேன்? என் ஆண்டவா, ஐயோ நான் என்ன செய்கிறேன்? எனக்கு குணம் வரவில்லையே. என் பதியாகப்பட்டவரிடத்திலே என்ன பதிலை சொல்வேன்? எங்கு எடி குடம் எங்கு ஜலம் என்று என்னை கேட்டால் நான் என்ன பதிலை போய் அவரிடத்திலே உரைப்பேன்? அவரிடத்திலே இப்படிப்பட்டதை நான் சொன்னால் என்னை வெட்டி 2 துண்டாக போட்டு விடுவாரே. கோபத்தில் சிறந்தவராகப்பட்டவர் ஆச்சே. எங்கே சென்றவரை பார்த்து நான் மனச்சோரம் அடைந்து விட்டேனே. நான் அறிந்த பிள்ளைகளை பெற்று ஒரு ஆடவரை மணந்து
உலகத்தில் அழகு